குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஒரு அடுப்பங்கரை எப்படி இருக்கணும், அந்த அடுப்பங்கரையை வச்சு தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கா, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கா, அவங்க எல்லாம் சந்தோஷமாக வாழறாங்களா, குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் நம்ம ஜெயா டிவியில் அடுப்பங்கரை முதல்ல, விளக்கேற்று நேரம் பிற்பாடு, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழலாம். முதல்ல இந்த விநாயகர் பாட்டை கேளுங்க, பேசுவோம். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன், அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன். எங்கள் ஆனை முகம் கொண்ட ஆதிநாதனாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும். பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும். கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம், கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம். வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் இனி திண்ணம். அருள் உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. ஒரு சமையல் அறையில் எப்படிப்பட்ட உணவு தயாரிக்க வேண்டும், எப்படி அதெல்லாம் நம்ம தயாரிக்கணும், எவ்வளவு சுத்தமாக ஆச்சாரமாக அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே நமக்கு
ரொம்ப தெளிவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு இருக்குது, எலக்ட்ரிக்கல் லைட்டு, இதெல்லாம் இவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் வந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சுத்தமாக இருக்கா அப்படின்னா சுத்தமாக இருக்குது, சுகாதாரமாக இருக்கா அப்படின்னா சுகாதாரம் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னா அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இதையெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க கடைப்பிடிச்ச அந்த மெத்தட் என்ன அப்படின்னு இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. எங்கள் அம்மா அந்த அடுப்பங்கரையில் எப்படியெல்லாம் சமைத்தாள், நமக்கு எப்படியெல்லாம் சாதம் போட்டா, பேசுவோம், பார்ப்போம். வேலவா படி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா. வேலவா படி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா. வேலவா வெற்றிவேல் முருகனுக்கு, வெள்ளி மணவாளனுக்கு. சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா, சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா, சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா, சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா, சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, சின்னஞ்சிறு செல்வக்குமரா ஓடிவா. வேலவா வேல் முருகனுக்கு, வெள்ளி மணவாளனுக்கு. முத்தேரத்தினமே முருகையா, முத்தேரத்தினமே முருகையா முருகையா, முத்தேரத்தினமே முருகையா முருகையா, முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா, முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா, புத்தகனை வினை தீர்க்கும் வேலையா படி வேலையா, உன் கையில் வேலையா, அந்த வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா, அந்த வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா. வேலவா படி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா. வேலவா படி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா. வேலவா வடி வேலவா. காலையில் 4 மணி, அப்போல்லாம் விறகு அடுப்பு தான். எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கு எழுந்து முதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணி அந்த சாணத்தால் மெழுகி கோலம்லாம் போட்டு அற்புதமாக ரெடி பண்ணி வச்சுருப்பா. அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த அடுப்பங்கரை உள்ளே வந்து அதையெல்லாம் தயார் பண்ணி அளவான சில விறகுகளை எடுத்து வச்சு அந்த விறகுகளை தீ மூட்டி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அக்னிகளை உருவாக்கி விறகுகளுக்கு தீ மூட்டி. இந்த 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அதுக்கான ஒரு அர்த்தம் சொல்ல போகிறேன். அது ஒரு அக்னிஹோத்திரம். அவள் யாகம் செய்தாள், ஓமம் செய்தாள். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நான் செய்கிற சமையலை சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும், நல்ல சத்தான உணவு நான் தரணும். ஆகவே இந்த அக்னி பகவான் அளவோடு அதெல்லாம் அதை வெந்து பதமாக எடுத்து எனக்கு தரணும் அப்படின்னு எங்கள் அம்மா ஹோமம் செய்தாள். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. அம்மா
கண்ணபுர நாயகியே மாரியம்மா நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா கண் திறந்து பார்த்தாலே போதுமம்மா எங்க கவலை எல்லாம் மனசை விட்டு நீங்கும் அம்மா அம்மா கண்ணபுர நாயகியே மாரியம்மா நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா உத்தமியே உன்னருளை நாடி வந்தோம் பம்பை உடுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம் பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் அம்மா பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் உன் பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும் கண்ணபுர நாயகியே மாரியம்மா நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா தீர்த்திடுவாய் மனவேதனையை திருநீரில் மாற்றிடுவாய் காப்பாற்ற சூலமதை ஏந்திடுவாய் தினம் கற்பூர ஜோதியிலே வாழ்ந்திடுவாய் கண்ணபுர நாயகியே மாரியம்மா நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா கும்பமிட்டோம் அரிசி மாவிளக்கை ஏற்றி வச்சு பொங்கலிட்டோம் மலையேறும் தாயுனக்கு கும்பமிட்டோம் அரிசி மாவிளக்கை ஏற்றி வச்சு பொங்கலிட்டோம் உலகால பிறந்தவளே அருள் தருவாய் உலகால பிறந்தவளே அருள் தருவாய் எங்க வீடெல்லாம் பால் பொங்க வர தருவாய் கண்ணபுர நாயகியே மாரியம்மா நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா கண் திறந்து பார்த்தாலே போதுமம்மா எங்க கவலை எல்லாம் மனசை விட்டு நீங்கும் அம்மா அம்மா கண்ணபுர நாயகியே மாரியம்மா நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பதம்மா சோறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு கரண்டியில் எடுத்து அந்த சாதம் வெந்திருக்கா அப்படின்னு பாப்பா வெந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கொஞ்சம் சாதம் எடுத்து அந்த கட்டையில் அந்த விறகு அடுப்பில் அந்த விறகுக்கு அந்த நெருப்பு வர்ற இடத்துல கொஞ்சம் இழுத்துட்டு இந்த சாதத்தெல்லாம் அதில் எடுத்து போடுவா. ஏன்னா அவள் செஞ்சது ஹோமம் யாகம், அந்த யாகத்துக்கு தீனி கொடுக்குறா, அதையெல்லாம் அங்கே போடுவாள். தான் சமைச்சதை முதல்ல அக்னி பகவானுக்கு கொடுக்கிறாள். இப்படிப்பட்ட உணவைத்தான் நாம் சாப்பிட்டோம். இது உணவா? இது என்ன? இந்த பாட்டை கேட்ட பிறகுதான் உங்களுக்கு புரியும் அது உணவா அது என்னன்னு. கேட்டுட்டு வாங்க பாப்போம். கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி. பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா. பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் கோவிந்தா எங்கள் கோபாலவாவா. இந்த பக்தனை என்னாலும் காத்திட இந்த பக்தனை என்னாலும் காத்திட நேரில்
செய்தேனே, மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே, அழகாய் திருவடி காட்டும் என் தேவா, அழகாய் திருவடி காட்டும் என் தேவா, பாலா உன்னடி பணிந்திடுவேனே, பாலா உன்னடி பணிந்திடுவேனே. கோவிந்தனானி கோபாலனானி, கோவிந்தனானி கோபாலனானி, பெருமாள் என்னும் பகவானானி, பெருமாள் என்னும் பகவானானி, ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே, ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே. கோவிந்தனானி கோபாலனானி, கோவிந்தனானி கோபாலனானி. இந்த சமைச்ச உணவு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது ஏதோ சாதாரண சாப்பாடு அப்படின்னு. அது பிரசாதம், அக்னி பகவானுக்கு வச்சுட்டார். இன்னும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சாதத்தை எடுத்துகிட்டு போய் சுவாமி ரூமில் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படியெல்லாம் நம்ம உணவு தயாரிக்கிறோம்? ஒரு உணவு எங்கே தயாரிக்கப்படுதோ, எப்படிப்பட்டவர்களால் தயாரிக்கப்படுதோ, அந்த முறை எப்படியோ அவர்களது குணமும் அந்த இடமும் அந்த உணவை பாதிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சுவாத்வீகமாக நிதானமாக பொறுமையாக அந்த மந்திர பிரயோகம் சொல்லி நீங்கள் அந்த பிரசாதம் தயாரிக்கும் பொழுது அந்த உணவு அமிழ்தாக மாறுகிறது. வெறும் சாப்பாடு சாப்பிட்றது ஈஸிங்க. ஒரு தாய் பிறந்த குழந்தைக்கு பால் எப்படி கொடுக்குறா? இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. தாய் என்பவள் தெய்வத்துக்கும் மேலானவள், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, பேசுவோம். கூறுநாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, கூறுநாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் பகை நீ திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறு போர் பரிசு இங்கு ஒன்றில்லை, மெய்மை உன்னை விரித்து உரைக்கின், தேரும் பகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லார், வேண்டும் பரிசு ஒன்றுண்டு, வேண்டும் பரிசு ஒன்றுண்டு, என்னில் அதுவும் குன்றல் விருப்பன்றே. இந்த காலையில் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில விறகுகளை வச்சு அவள் சமைப்பாள். கண்ட விறகுகளை வச்சு அந்த காலத்தில் சமைக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட விறகுகளை வச்சு எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது அந்த தாய்க்கு நல்லா தெரியும். வேப்ப மரம், சவுக்கு மரம், இது எல்லாம் தெளிவாக உபயோகப்படுத்தி இது எல்லாம் அந்த யாக குண்டலத்தில் கொடுக்கப்பட்ட அக்னின்னு சொன்னேன், நெருப்புன்னு சொன்னேன், தீன்னு சொல்ல,
தீனா வேற. அதனால தான் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. அது ஒரு அக்னியோத்திரம். அவள் காலையில் அந்த யாகம் தவம் இதையெல்லாம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து நமக்கு காலையில் கொடுக்குறா. அந்த உணவை எப்படி கொடுக்குறா தெரியுங்களா? பரிமாறுறது கூட அன்போடு சேர்ந்து பரிமாறுறா. இன்னும் கொஞ்சம் போட்டுங்களேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன், எப்படி நல்லா இருந்ததுங்களா, உப்பு போதுமா? ஆனால் சாப்பிட்றவங்க நாம தான். நமக்குள்ள பிரச்சனை, சம்சாரத்தில் இருக்கிறவங்க பணப்பிரச்சனை, மனோரீதியான எத்தனையோ பிரச்சனைகள், போராதுக்கு கொரோனா பிரச்சனை, இப்படியெல்லாம் நமக்கு இருந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். நம்ம குடும்பத்தார் அத்தனை பேரும் ஆரோக்கியமாக சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். இதை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தாய் கொடுத்த உணவுக்கு ஈடாகுமா? அதுதான் அடுப்பங்கரை. இந்த பாட்டை கேளுங்க, இன்னும் பேசுவோம். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா, உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா, உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். சினம் எந்தன் செய்கையில் சேராது நீங்க, சினம் எந்தன் செய்கையில் சேராது நீங்க, சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க, சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க, மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே, கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே, மனம் உருகி உன்னையே நினைந்து நல்பாலே, மனம் உருகி உன்னையே நினைந்து நல்பாலே, மாநிலத்தோர் புகழ்ந்து போற்றும் முருகவேளே, மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா, உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அடுப்பங்கரை சமையலறை எப்படி இருக்கணும் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு எங்கள் அம்மா அந்த சமையல் செஞ்ச பிறகு அதையெல்லாம் நல்ல ஜம்முன்னு துலக்கி வச்சுட்டு, எவ்வளவு நேரமானாலும் சரி, ராத்திரில் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி, அவளுக்கு உடம்பு முடியலனா கூட சரி, அதையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி இந்த அடுப்பு எல்லாம் மீண்டும் சாணம் போட்டு மெழுகி கோலம் போட்டு அந்த விறகு கட்டைகள்லாம் எடுத்து நெருப்பெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துலையும் கோலம் போட்டு அற்புதமாக மீண்டும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு தான் படுத்து தூங்குவாப்பில். முன் எழுந்து பின் தூங்குவாள் பத்தினின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்த தாய் குலம். இன்றைக்கி உள்ள பிரச்சனைக்கு, இன்றைக்கி உள்ள வாழ்க்கை முறைக்கு வேறு. இன்றைக்கி சுத்தப்படுத்துகிறோம், டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம், சுத்தமாக இருக்குது, வாசனையாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியல. அப்படின்னா இயற்கையோடு நாம் ஒட்டி வாழ்ந்தோம், இன்று இயற்கையோடு ஒட்டாமல் வாழ்கிறோம். அதுதான் வாழ்க்கையினுடைய முறை மாறிப்போச்சின்னு சொன்னால் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா முதல்ல மனசாந்தி வரும். கேளுங்க. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா. கால இளம் கதிரில் குந்தன்
காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது கலையாதது நிலையாகுது கதியாகுது காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது குமராவுனை மனம் நாடுது கூத்தாடுது முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது மலர் கூட்டம் குந்தன் தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது சோலை மலர் கூட்டம் குந்தன் தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது சுகமாகுது குகநாமமே சொல்லாகுது முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது ஏந்தும் வீரம் வெற்றின் சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் போகுது சக்தி வேல் என்றே சேவல் போகுது சக்தி வேல் சக்தி வேல் என்றே சேவல் போகுது வேலை ஏந்தும் வீரம் வெற்றின் சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் போகுது வினை ஓடுது வடிவேலது துணையாகுது ஆகுது காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது பார்க்கின்ற காட்சி எல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் முருகா முருகா பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே முருகா பார்க்கின்ற காட்சி எல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே உருவ
குருவாகுது திருவாகுது குருநாதனே முருகா. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாதது நிலையாகுது கதியாகுது. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா. இப்போ வேற ஒன்றும் வேண்டாங்க. இயற்கையோடு ஒட்டி வாழனா கூட இயற்கையை எதிர்த்து வாழாமல் இருந்தாலே போதும். இதை எல்லாத்த விட நீங்கள் ஏங்க இப்போ போய் விறகு வச்சு சமைங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னா சரிப்பட்டு வருமா? அந்த வீட்டில் ஃப்ளாட்டில் எல்லாம் ஒரே புகமயம் ஆகி அந்த வீட்டில் எல்லோரும் துரத்திக்குவாங்க. ஆனால் அதில் உள்ள சூட்சுமத்தை தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்கள் ரகசியமானது, எளிமையானது, அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப ஈஸி. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா இப்படிலாம் சமைச்சா, இப்படியெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிறகு நாம் எல்லாம் சாப்பிட்டோம். இதை மட்டும் செய்ய முடியாதா? அது எவ்வளவுதான் அசுத்தமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருந்த உணவாக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடாதா? இதுதான் என் கேள்வி. ஆகவே இந்த மாதிரி காலத்தில் கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அது சுத்தமாக மாறுகிறது, அது பிரசாதமாக மாறுகிறது, அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்குது. அப்படிங்கிறதா ஒரு சின்ன ரகசியம் இந்த பாட்டுக்கு.
எங்கள் அம்மா அப்போ கூட கோல மாவில் கோலம் போட மாட்டா, பச்சரிசி மாவில் கோலம் போடுவா. ஏன்னா அந்த இடமே சூடாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் தெளித்து அந்த சாணம் போட்டு மெழுகின பிறகு கூலாக மாறிடும். அதற்கு பிறகு சிந்தி கிடக்கிற அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு எறும்புகள் வரும். அப்படிப்பட்ட இடத்துல கூட அந்த எறும்புகளுக்கு தீனியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டு தன் குடும்பத்துக்குமாக மட்டும் உணவு சமைக்கலை, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனை பேருக்குமே அவள் உணவாக சமைச்சு வச்சுருக்கா. அப்படின்னா அப்போ அந்த பிரசாதம் எப்படிப்பட்ட உணவு நமக்கெல்லாம். இதையெல்லாம் சாப்பிட்டதுனால தான் ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இன்றைக்கி வாழுறோம். ஒரு தாய் கொடுத்த பால், இன்றைக்கி அந்த சுத்தம் வேறு எந்த உணவில் இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள். ஆகவே தாய் என்பவள் மிக அற்புதமானவள். அவள் கொடுத்த உணவு பிரசாதமானது. அது எங்கே கிடைக்கும்? உலகத்தின் எந்த மூலையிலையும் கிடைக்காது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட தாய் கொடுக்கும் உணவு தான் இந்த அடுப்பாங்கரையில் நான் சாப்பிடும் இந்த உணவுன்னு சொல்லி இந்த பாட்டை கேளுங்க. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது நெய்யும், எங்கே மணக்குது, எங்கே மணக்குது நெய்யும், எங்கே மணக்குது வீரமணிகள் சன்னதியில் நெய்யும் மணக்குது, திருநீரும் மணக்குது, பன்னீரும் மணக்குது. ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது. ஐயப்பன் மகள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது, பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டா வாழ்வும் இனிக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. சாமி துண்டக்க தோம் தோம், ஐயப்பன் துண்டக்க தோம் தோம், சாமி துண்டக்க தோம் தோம், ஐயப்பன் துண்டக்க தோம் தோம். பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, அயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது. பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, அயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது, சுவாமியே சரணமையப்பா. காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டி இருக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டி இருக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது.
வந்து வரமும் கொடுக்கிறான். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான். பூங்கார நாதத்திலே எழுந்து வருகிறான். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா. என்ன அடுப்புங்கரை பார்த்தீங்களா? நம்ம ஜெயா டிவிலையும் அடுப்புங்கரை இருக்குது, அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அடுப்புங்கரை இருக்குது. எப்படி எல்லாம் செய்யணும், எப்படி எல்லாம் போகணும்னு அவங்க சொல்லித்தராங்க. சாஸ்திரபூர்வமாக எப்படி அதை உபயோகப்படுத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இனிமேல் நம்ம இந்த 2 நிகழ்ச்சியும் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வாழ்க்கையில் வளமையோடு வாழலாம். இதையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். என்ன நாளைக்கு பார்ப்போமா? வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.